ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வாழ்க வளமுடன் நலமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மேரி கோ ரவுண்டு பார்க்க போகிறோம். குழந்தைங்கள அந்த சின்ன ஃப்ளாட்லலாம் இருக்கும், கேட்டட் கம்யூனிட்டிலலாம் குழந்தைங்கள வச்சுட்டு நம்மளே இப்படி சுற்றுறப்பல ரொம்ப 2 வயசு அந்த மாதிரி குழந்தைங்க அதில் வச்சு நம்ம சுற்றுவோம் இல்லையா, அந்த ராட்டினம் பார்க்க போகிறோம். அதுக்கு 9 அகலம் 11 நீளம், ஓகேவா? 2 போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு கலர் இதுதான் அதுதான் இல்லைம்மா, எந்த கலர் உங்கள்கிட்ட அவைலபிளோ அல்லது உங்களுக்கு ஏன்னா இது ஜஸ்ட் மல்டி கலராக தான் இருக்கும். குழந்தைங்க விளையாடுற இடம் ஒரு அட்ராக்ஷனுக்கு குழந்தைங்களுக்கு வச்சுக்கின்னு இந்த பேஸ் ஒரு கலராக இருக்கும், அப்புறம் இந்த ரிங்கு ஒரு கலராக இருக்கலாம், இங்கேருந்து வருது ஒரு கலர் கொடுக்கலாம், சீட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக. அதனால் இதெல்லாம் நம்மளுடைய ஒரு விருப்பம்தான். ஒரே போல் யூனிஃபார்மாக போடுறத விட கொஞ்சம் மல்டி கலரில் போட்டாலும் இது நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி 2 ஸ்கொயர் 9 அகலம் 11 நீளம் போட்டு 2த்தையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. சரியா? உள்ள அட்டையை வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த வெட்டுகள், அதாவது உயரமாக நிற்கிற மணி இருக்குது இல்லையா, அது கிடை மணின்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷில் என்ன ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதில் இந்த நிற்கிறதுல 1 2 3 மணி விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன வருது, படுத்துக்கிற மணி வருது, அதில் 1 2 3 மணி விட்டுடுங்க. இந்த 4வது மணியில் கோத்துக்கலாம். ஓகே, நான் இங்கே பிங்க்கு கொடுக்குறேன். சரியா? பக்கத்து மணியில் கொத்துக்கிடுங்க. இப்போ இடது கை உயரில் 2 மணி, இப்போ 3வது மணியில் விடணும். அதே உயர அதுக்கு பக்கத்தில் நிற்கிற மணி இப்படி வருது இல்லையா, அந்த மணிலையும் விடணும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நிற்கிற மணியில் 1 2 3 விட்டுட்டு இந்த 3வது மணிக்கு பக்கத்தில் இப்படி வர படுத்துக்கிற மணியில் 1 2 3 விட்டுட்டு 4வது மணியில் போடணும். ஒயரை கோத்து 3 மணி கோக்கணும்.
மறுபடியும் பக்கத்து மணியில் கோத்த உடனே 2 மணி கோக்கணும். மறுபடியும் பக்கத்து மணியில் கோத்துட்டு அதே ஒயரை இந்த சைடு நிற்கிற மணியில் இருக்கிற மணியில் கோர்த்துக்கணும். இப்போது 3 மணியில் ஒயர் இருக்கும். 1 2 இந்த நிற்கிற மணி 3 மணியில் ஒயர் இருக்கும். சரியா? இப்போது 3 மணியை கோக்கணுமா. இடது கை உயரில் 3 மணி கோக்கணும். சாரி, 2 மணி கோக்கணும். நான் 3ன்னு சொல்லிட்டேன். 3 மணியில் ஒயர் இருக்கும், நம்ம 2 மணி கோக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்தது பக்கத்து மணியில் மறுபடியும் பக்கத்து மணியில். இப்போ 2 மணி. இப்போது இதே ஒயரை இந்த நிற்கிற மணியில் கோத்துட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற மணியில் கோக்கணும். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கும், நம்ம 2 மணி கோக்கணும். இப்போ பக்கத்து மணியில் கோத்து 2 மணி கோக்கணும். மறுபடியும் கீழே வந்த ஒயரை பக்கத்து மணியில் கோத்து 2 மணி கோக்கணும். இப்போ ஒயரை பக்கத்து மணியில் கோத்து இந்த சைடுக்கிறா இருக்கிற அந்த நிற்கிற மணியில் கோக்கணும். ரெண்டு மணி கோக்கு. இப்போ ஒயரை பக்கத்து மணியில் கோக்கணும்.
2 மணி கொடுக்கணும். பக்கத்து மணியில் விட்டு 2 மணி. இப்போ முடிக்க போகும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும், இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள். அதே தான் இந்த பக்கத்து மணிலையும் கோத்து, இந்த பக்கத்தில் கோத்து, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 கலர் கொத்தோம் இல்லையா, 3 மணி, அதில் ஒரு மணி இங்கே சைடில் நிற்கும் இல்லையா, அதுலேயும் கோக்கணும். இப்போ 4 மணியில் ஒயர் இருக்கும், ஒரு மணியில் ஒரு மணியை கோத்துக்கணும். இது இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கம்மா. இது எதுக்காக இப்படி இந்த கார்னரில் நாளில் மட்டும் இங்கே வர மணி இந்த சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போட்டுப்போம், மறுபடியும் பக்கத்தில் இருக்கிற மணியில் கோத்துப்போம், அவ்வளோதான். நான் ஏன் இந்த முடிக்கும்போது மட்டும் இந்த மணிலையும் கோத்துட்டு இந்த மணியில் கோத்துட்டு 2 மணியாக கோத்தேன்னா, அப்படி பார்த்திங்களன்னா இந்த இடத்துல மட்டும் 5 மணியாக வரும் பாருங்கள். இப்படி ஒன்று இப்படி ஒன்று இதில் ஜாயின் பண்ணிட்டோமா, இந்த கார்னரில் 5 மணி வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், வெறுமை இப்படி 3 இப்படி 3 இப்படி 3 இப்படி 3ன்னு கொடுத்துட்டு வந்தால் என்ன தான் போக போக ரவுண்டு மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஆகிடும். ஸோ அது வேண்டான்றதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்குறேன். சரிங்களா? நம்ம ஸ்டார்ட் பண்ணது நடுவில் முதல்ல 3 மணி 2 மணி, அப்புறம் இந்த பக்கத்து மணி இந்த பக்கத்தில். சாதாரணமாக நம்ம இந்த பக்கத்து மணியில் கோத்த உடனே 2 மணியை கோத்துட்டு அந்த ஒயரை இப்படி போடுவோம். அப்போ நமக்கு இப்படி சதுரமாக வரும் இல்லையா? இந்த மாதிரி வரும் இல்லையா? ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ரவுண்டு ஷேப்புக்கு வரட்டும் அப்படின்றதுனால எப்படி கொடுத்துருக்கேன், இந்த கடைசி மணியும் இதில் வர முதல் மணியும் எடுத்துக்கிட்டு 2 மணியாக கோத்தேன். அப்போது 4 கார்னரில் 5 மணி வரும், நடுவிலெல்லாம் எப்பவும் போல் 4 மணி டைமண்ட் வரும். டோட்டலாக எத்தனை மணி வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்களா? இப்போ கவுண்ட் பண்ணுப்பா. ஒயர் இருக்கிற மணி 1ன்னு வச்சுக்கிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ உங்களுக்கு ஒரு ரவுண்ட், அப்போவும் அதே 12 தான் வரும். 3 3ஆக போட்டோம்னாலும் என்னென்னா ஒரு மாதிரி ஸ்கொயர் ஆகிடும். அதுக்காக வேண்டாம். சின்னதாக இருந்ததுன்னா தெரியாது, ஒரு 6 7க்குள்ளே இருக்கிறதுனா ரவுண்டாகவே வந்துடும் போட போட. ஆனால் பெருசாக போடும்போது அது ஸ்கொயராக தெரியும். அது வேண்டான்றதுக்கு தான் இந்த மணியையும் அந்த மணியையும் ஜாயின் பண்ணிவிட்டு நான் 2 மணியாக கோத்தேன். ஒன்றா கோத்தோன்னா இங்கே இடிச்சுக்கிட்டு ஷேப்பு மாறும். 2 மணியாக கோத்துட்டு தொட்டு 5 மணி ரவுண்டாகவும் வரும், அதே சமயத்தில் மேலேயும் நமக்கு ரவுண்டு வரும். இப்போ வேறு எதுவுமே இல்லை, எப்பவும் போல் நம்ம அப்படியே போட்டு போகலாம். 4 மணி கோத்துட்டோமா, பக்கத்து மணியில் கோத்து ரெண்டு மணி. பக்கத்து மணியில் கோத்து 2 மணி.
இப்போது கடைசி இது எப்பவும் போலயே பக்கத்து மணியில் கோர்த்து நிற்கிற மணியினுடைய முதல்ல போட்டோமே அதனுடைய அந்த சைடு மணி இருக்கும் இல்லையா, அதுலேயும் கோர்த்து ஒரு மணி கோர்த்து முடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்ம சொல்லாமே ஒரு மாதிரி ரவுண்டு ஷேப்லேயே வந்து இது போட போட அப்படியே ரவுண்டாக வந்துடும். சரிங்களா? இப்போது இந்த போர்ஷனை மறுபடியும் சொல்கிறேன். நான் மணி கோக்காமையே சொல்கிறேன், கேளுங்க. ஏன்னா புரியலன்னா கஷ்டம். 1 2 3 மணி விட்டுட்டு அதுக்கு நேரம் இப்படி வர மணியில் 1 2 3 4வது மணியில் கோக்கணும். 4வது மணியில் கோத்த உடனே நம்ம எப்பவும் போல் இடது கை உயரில் 3 மணியை கோத்து 3வது மணியில் வலது கை உயரை விட்டு எடுத்த உடனே பக்கத்து மணியில் கோக்கணும். பக்கத்து மணியில் கோத்துட்டு கீழே வந்த ஒயரை இந்த பக்கத்து மணியும் இங்கே நிற்கிற மணி இந்த 2த்துலேயுமே கோக்கணும். கோத்துட்டு 2 மணியை கோக்கணும். கோத்தமானா இந்த இடத்துல மட்டும் 5 மணியாக இப்படி வரும். ஓகேங்களா? மறுபடியும் 1 2 எப்பவும் போல் நம்ம கோக்கணும். கோத்தத்துக்கு அப்புறம் இங்கே வரும்பொழுது இந்த மணி இந்த சைடில் வர இந்த மணி இந்த 2த்துக்குமா கோத்து 2 மணி கோக்கணும். மறுபடியும் இங்கேயும் எப்பவும் போலேயே கோத்துடணும். கோத்தத்துக்கப்புறம் கீழே வந்த ஒயரை இந்த மணியில் கோக்கணும். மறுபடியும் 1 2 எப்பவும் போல் கோக்கணும். கோத்துட்டதுக்கப்புறம் வருத இது இங்கே முதல்ல போட்டதில் சைடில் ஒரு மணி நிற்கும் இல்லையா, அது அப்போ 4 மணியில் ஒயர் இருக்கும். 1 மணி. இது பாருங்கள், நான் இதை உங்களுக்கு மறுபடியும் சொல்ல பாருங்கள். இது எப்பவும் போல் 4 மணி டைமண்டா, இது 4 மணி டைமண்ட் 2 வந்துடுச்சா. இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 மணி இருக்கும். மறுபடியும் 4 மணி டைமண்ட் 4 மணி டைமண்ட். இந்த கார்னரில் மறுபடியும் இந்த 2 மணியில் ஒயரை கோர்த்துருக்கிறதுனால 1 2 3 4 5. மறுபடியும் 2 டைமண்ட் 1 2 3 4 5 வரும். இப்போ இதை 2த்தையும் கோத்துடுவோம். இந்த 2 மணிலையும் ஒயரை கோத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம கோத்துருக்கிறதுல இந்த சைடில் இருக்கும் இல்லையா, இந்த மணிலையும் ஒயரை விட்டால் 1 மணி கொத்தோம்னா 1 2 3 4 5 வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போலேயே 3 2 2 2ன்னு அப்படியே ரவுண்டாக சுற்றி போட்டுட்டு வரணும். அந்த மாதிரி ரவுண்டு எத்தனை போடணும் அப்படின்னா 6 ரவுண்டு போட்டுவாங்க. அதாவது நம்ம இப்போ 2 போட்டுட்டோம், இன்னும் 4 நீங்கள் போட்டு வரணும். சரியா? 4 போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஏன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட போதேன்னு 1த்துக்கு 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்படியே உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்ததுன்னா நீங்கள் கேளுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒன்று நம்ம இந்த 3வது மணியில் கோத்ததுக்கு அப்புறம் 2 மணியை கோத்துட்டு அப்புறம் பக்கத்து மணியில் கோப்போம். அதுக்கு பதில் இந்த மணிலையும் கோத்து இந்த மணிலையும் கோத்து 2 மணிலாம் கோக்குறோம். அவ்வளோதான். வேறு எதுலேயும் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதை இன்னும் 4 ஒயரம் ரவுண்டு போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த போர்ஷனை பார்ப்போம், இது எப்படி போடணும்னு பார்க்கலாம். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது இதெல்லாம் உங்களுக்கு வரும். அப்புறம் மணி நான் மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ரதம் போடுறவங்க போட்ட அனுப்பிச்சனே யார் யாருக்கெல்லாம் மணி அனுப்பிச்சனோ எல்லாருக்குமே நான் இன்னொரு செட்டு மணியை அனுப்பிச்சிடுவேன். அது ஒன்று. ஓகேங்களா? சங்கு சக்கரமும் கண்டிப்பாக போடுவோம்மா. ஏன்னா நான் இன்னும் சக்கரத்தை முடிக்கலை. சக்கரமும் போட்டு சங்கையும் போட்டு அந்த 3த்தையும் உங்களுக்கு வச்சு காமிச்சதுக்கப்புறம் தான் அது உங்களை ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை போட்டுட்டதுக்கப்புறம் இது முடிவு அதுக்குள்ளேயும் இதை முடித்த உடனே சங்கு சக்கரம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? தேங்க்யூ.